இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். அவ்வாறு அறிவை வளர்த்து கொள்வதற்கு பல வழிகள் இருந்தாலும் புத்தகம் படிப்பது என்பது ஒரு சிறந்த வழி என்பது நாம் அறிந்ததே. அப்படி புத்தகத்தை படித்து அறிவை வளர்த்து கொள்ள நினைக்கும் நாம் அதனை எந்த மனநிலையில் வாசிக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்மில் பலர் ஆர்வம் மிகுதியினால் புத்தகத்தை வாசித்து அறிவை வளர்த்து கொள்கிறோம். இன்னும் பலர் ஏதோ நேரம் போக வேண்டும் என்பதற்காக புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறோம். நாம் வாசிக்கின்ற புத்தகங்களின் கருத்துகள் நம்மில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்றால் புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை நாம் மேலோட்டமாகவே படித்திருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால் நமக்கு எந்தவித பயனும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரியாதது ஒன்றுமில்லை என்று நினைத்து புத்தகம் படிப்பவர்களெல்லாம் எதையும் முழுமையாக நிச்சயம் கற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்டு நமக்கு எதுவும் தெரியாது என்ற மனநிலையோடு புத்தகத்தை வாசிப்போம். அறிவை வளர்த்து கொள்வோம். புத்தகத்திலிருந்து நாம் எதை வெளியே கொண்டு வருகிறோம் என்பதை விட புத்தகம் நம்மிலிருந்து எதை வெளியே கொண்டு வருகிறது என்பதுதான் முக்கியம் என்கிறார் ராபின் சர்மா. நாம் புத்தகத்தை வாசிக்கிறோம் என்பது மட்டும் முக்கியம் அல்ல, எப்படிப்பட்ட மனநிலையோடு அதனை வாசிக்கிறோம் என்பது அதைவிட முக்கியமானது. காரணம், ஒரு புத்தகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்ற கருத்தின் அளவிற்கும் நம் மனப்பக்குவத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால், எதை வாசிக்கிறோம் என்பதை விட எதற்காக நாம் வாசிக்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல புத்தகத்தில் இருந்து படிக்கும் கருத்துகள் நமது குணத்தை மாற்றியமைக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு நல்ல புத்தகங்களை நாம் வாசிப்போம். வகுப்பறையில் படிக்கும் பாடநூல்கள் தேர்வுக்கான பாடங்களை மட்டும் கற்றுத்தருகின்றன. வாழ்க்கையை படிக்க அதை தாண்டி படிக்க வேண்டும். நமக்குள் மறைந்திருக்கும் மனிதத்தை புத்தக வாசிப்பு மட்டுமே உருக வைக்கும் என்கிறார் பிரான்சிஸ் காப்கா. எனவே நாமும் புத்தகங்களை வாசித்து அதன் கருத்துக்களை நமதாக்குவோம். உலக புகழ்பெற்ற வங்க கவி ரவீந்திரநாத் தாகூர் மரணப்படுக்கையில் இருந்தார். அப்போது ஒருவர் அவரிடம், உண்மையிலேயே நீங்கள் பேறு பெற்றவர், 6000க்கு மேற்பட்ட கவிதைகளை எழுதியிருக்கிறீர்கள். ஆங்கிலேய கவிதை உலகில் பாராட்டி பேசப்படக்கூடிய ஷெல்லி கூட 2000 கவிதைகளைத்தான் எழுதியிருக்கிறார் என்றார். அதற்கு தாகூர், நான் எழுதிய 6000 கவிதைகளும் என் தோல்வியின் அடையாளம். என் மனதிற்குள் ஆழமாக புதைந்து கிடக்கும் ஒன்றை என் கவிதைகள் வழியே வெளிப்படுத்த முயன்றேன். ஆனால் 6000 கவிதைகள் எழுதிய பின்பும் நான் வெளிப்படுத்த விரும்பியது முழுமையாக வெளிப்படுத்தப்படாமல் எனக்குள்ளேயே இருக்கிறது. அதை மீண்டும் என்னோடே எடுத்துச் செல்கிறேன் என்று வருத்தத்தோடு கூறினாராம். ஓர் ஆசிரியர் தான் எழுதும் போது என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதற்கும் அதை எப்படி எழுதுகிறார் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு என்பதை புரிந்து கொண்டு அதை வாசிக்கின்ற நாம் மேலோட்டமாக வாசிக்காமல் அதில் இருக்கும் ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் புத்தகத்தை எந்த மனநிலையில் வாசித்தோம் என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் மனதை தூய்மையுடன் வைத்துக் கொண்டீர்களா? அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. இன்று நீங்கள் மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு நடந்து கொண்டீர்களா? பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். இன்று நீங்கள் உங்களோடு உள்ளதை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டீர்களா? பணத்தை உன் சகோதரர்களுக்காகவோ
நண்பர்களுக்காகவோ செலவிடு. அழிந்து போகும்படி அதை கல்லுக்கு அடியில் மறைத்து வைக்காதே. இன்று நீங்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பணத்தை நேர்மையோடு கையாண்டீர்களா? செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடலை நலியச் செய்கிறது. அதை பற்றிய கவலை உறக்கத்தை துரத்தியடிக்கின்றது. இன்று நீங்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தீர்களா? நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்
எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வேன். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும்
இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 2 முதல் 3 மற்றும் 14 முதல் 16 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 147, இறை வார்த்தைகள் 12 முதல் 15 மற்றும் 19 முதல் 20. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16 முதல் 17 வரை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 51 முதல் 58 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவரேனும் உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது முன்னோர் உண்ட உணவு போன்றது அன்று. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொண்டு அவரின் அனுபவத்தை நிறைவாய் பெற்று வாழவும் அவரின் கட்டளைகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே,
சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய பெருவிழாவை பற்றி பார்க்கலாம். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தப் பெருவிழா. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் ஆண்டவர் இயேசுவின் மெய்யான பிரசன்னத்தினை மகிமைப்படுத்துவதே கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தப் பெருவிழா. 12ஆம் நூற்றாண்டில் பெல்ஜியத்தில் வாழ்ந்த அருட்சகோதரி ஜூலியானாவிற்கு கிபி 1208ஆம் ஆண்டு ஆண்டவர் இயேசு தன் 5 காயங்களோடு காட்சி அளித்து ஜெபிக்க அழைத்தார். ஆண்டவரை காட்சியாக கண்ட அருட்சகோதரி ஜூலியானா காயங்கள் நிறைந்த ஆண்டவரின் திருவுடலையும் அவர் நமக்காக சிந்திய திரு இரத்தத்தினையும் மகிமைப்படுத்தி நன்றி கூறினார். கிபி 1208ஆம் ஆண்டு முதல் 1228ஆம் ஆண்டுகள் வரை 20 முறைகள் ஆண்டவரை காட்சியாக கண்ட அருட்சகோதரி ஜூலியானா ஆண்டவர் நமக்காக காயங்கள் பட்டு இரத்தம் சிந்தியதனை இவ்வுலக மக்கள் உணர்ந்து ஜெபிக்க அழைத்தார். ஆண்டவர் தனக்கு 20 ஆண்டுகளாக காட்சி அளித்ததனை பெல்ஜியத்தின் லீஜ் மறைமாவட்ட ஆயர் ராபர்ட் தே தௌரட் அவர்களிடம் எடுத்துக் கூறிய ஜூலியானா ஆண்டவரின் திருவுடலையும் திரு இரத்தத்தினையும் மகிமைப்படுத்த விழா எடுக்குமாறு ஆலோசனை கூறினார். அருட்சகோதரி ஜூலியானாவின் ஆலோசனைகளை ஏற்ற ஆயர் ராபர்ட் ஆண்டவரின் திருவுடல் திரு இரத்தப் பெருவிழாவினை கிபி 1246ஆம் ஆண்டு
தனது மறைமாவட்டத்திலும் பெல்ஜியத்தின் அனைத்து மறைமாவட்டங்களிலும் கொண்டாட பரிந்துரைத்தார். கிபி 1247 ஆண்டு பெல்ஜியம் நாட்டில் கொண்டாடப்பட்ட இப்பெருவிழா கிபி 1251 ஆண்டு முதல் ஜெர்மனி, பொஹேமியா, மொராவியா நாடுகளில் கொண்டாடப்பட்டு பின்வரும் காலங்களில் உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டது. ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மெய்யான பிரசன்னத்தோடு நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். நாளைய பெருவிழாவை பற்றி தெரிந்து கொண்ட நாம் நாளைய தினம் முழுவதும் இயேசுவின் நாமம் வாழ்க என்ற மனவலிய ஜெபத்தை 100 முறை ஜெபித்து இறையருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் வல்ல செயல்களை எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்கு ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். எங்கள் அன்பு உருவான இயேசு ஆண்டவரே, இளையோரை குறித்து நீர் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளம் பெண்ணும் கடவுள் பயமும் ஒழுக்கமும் ஞானமும் உள்ள நல்ல பிள்ளைகளாக இந்த தரணியிலே வாழக்கூடிய எல்லா விதமான அருள் வளங்களையும் எமது இளையோருக்கு நீர் கொடுத்துள்ளும். பெற்றோரையும் சமூகத்தையும் பெரியோரையும் மதிக்கக்கூடிய, அவர்களை மரியாதை செய்யக்கூடிய, அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய வாழ்க்கை பாதையை பார்த்து இவர்களும் நல்வழி வாழக்கூடிய அற்புதமான அருள் வளங்களை என் பிள்ளைகளுக்கு இளையோருக்கு கொடுத்துள்ளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது இளையோருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மை வழிநடத்தும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி வாழ்க, வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, இசையின் வேலே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க, மகிழ்க, ஆட்சி தகைமையின் தாயே மகிழ்க, மகிழ்க, எழில் மிகு நாயகி இயேசுவை வேண்டி பொழிந்திடும் அருளை விடை